குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் ஓடினாலும் பயனற்றது. வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு தகவல்கள் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை எப்போதும் படியுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. வாழ்வில் வேகமாக முன்னேறவில்லையே என்று வருத்தப்படாதே. பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். தனக்கான பாதையை தானே உருவாக்குபவன் சாதனை மனிதன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லைதான், ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியதுதான் என்பதையும் மறந்துவிடாதே. உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ இல்லை, உன் உழைப்பும் உன் நேரமும் தான். உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். நம்பிக்கையை இழந்து விடாதே. பறவைக்கு உணவா இல்லை, உலகம் முழுவதும் அதற்கு திறந்தே கிடைக்கிறது. உலகம் முழுவதும் உனக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. உழைக்காமல் வாழ்பவர்களை விட தன் இலக்கை அடைவதற்காக வாழாமல் உழைப்பவர்களை இங்கு அதிகம். எடுத்து வைப்பது ஒரு அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கட்டும். நீ எப்போதும் நீயாகவே இரு. உன் தனித்துவம்தான் உனது அடையாளமே. இன்னும் நேரம் இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். அடுத்த வருடத்தை காட்டிலும் இந்த நொடி விலைமதிப்பற்றது என்பதை நினைவில் வையுங்கள். கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட உனது லட்சியத்தை நினைத்து இரத்தமே சிந்தினாலும் அது மேலானதுதான். கவலைப்படுவதற்காக உங்கள் சக்தியை வீணடிக்காதீர்கள். மாறாக உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க உங்கள் சக்தியை பயன்படுத்துங்கள். அது உங்கள் வெற்றியை விரைவில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கை என்பது வரைபடம் இல்லாத பயணம். தன் பாதையை பயணிப்பவர்களேதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முறை செய்து முடிக்கும் வரை எந்த செயலும் சாத்தியமில்லாதது போல்தான் தெரியும். வீழ்ந்தாலும் வீழ்த்தப்பட்டாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள். என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது தானாகவே புலப்படும். ஒரு புதிய இடத்தில் தன்னை அறிமுகப்படுத்த தேவையில்லாத போது ஒருவனுக்கு கிடைக்கும் மனநிறைவுதான் வெற்றி. எப்போதும் குறிக்கோளை விட்டு உன் கவனத்தை சிதறப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி அடைவதற்கான சிறந்த வழியே உன் குறிக்கோளை விட்டு விலகாமல் இருப்பதுதான். உங்கள் இலக்குகள் சிறியதோ பெரியதோ அதை அடைவதற்கு தேவையான அனைத்து சக்திகளும் உங்களிடத்தில் உள்ளன என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு நாள் வாழ்க்கை மாற வேண்டும் என்பது நினைப்பதில் தவறில்லை. ஆனால் ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என நினைப்பது கொஞ்சம் பேராசைதான். வெற்றி என்பது ஒரு தொடர் நிகழ்வு. எப்போதும் நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குகிறோமோ அப்போதிலிருந்துதான் நமது வெற்றி ஆரம்பமாகிறது. எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் அனைத்திலும் தனியாக போராட கற்றுக்கொள். நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர மற்றவர் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது. இலக்கு இல்லாத மனிதன் சிறகு இல்லாத பறவைக்கு சமம். உனக்கான இலக்கை நீயே தீர்மானி. வெற்றி நிச்சயம். உங்களின் மிகப்பெரிய சொத்து உங்கள் சம்பாதிக்கும் திறன். உங்களுடைய மிகப்பெரிய ஆதாரம் உங்களின் நேரம். வெற்றிக்கான திறவுகோல் நாம் விரும்பும் விஷயங்களில் நம் மனதை ஒருமுகப்படுத்துவது. நாம் பயப்படும் விஷயங்களில் அல்ல. தெளிவாக எழுதப்பட்ட இலக்குகளை கொண்டவர்கள்தான் அவர்கள் நினைத்துக்கூட பார்த்திராத குறுகிய காலத்தில் தங்கள் வெற்றிகளை அடைகிறார்கள். வெற்றிகரமான நபர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகளை தேடுகிறார்கள். வெற்றி பெற இயலாதவர்கள்தான் அதில் எனக்கு என்ன லாபம் என்று ஒதுங்கியே நிற்கிறார்கள். நாம் நம்பிக்கையுடன் எதை எதிர்பார்க்கிறோமோ அதுவே நம் வாழ்வில் நிஜமாக பிரதிபலிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் உயர்ந்த இலக்குகளை அமைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் இன்னும் சிறந்த வெற்றிகளை அடைய முடியும். உங்கள் நினைவுகளில் வசிக்கும் அனைத்து சிந்தனைகளும் உங்கள் அனுபவத்தில் மலர்கிறது என்பதை உணருங்கள். உங்கள் சிந்தனைகளில் உங்கள் இலக்குகளை பதிய வையுங்கள். உலகம் உங்கள் மீது எரியக்கூடிய அனைத்தையும் சமாளிக்க உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் உங்களுக்குள் இருக்கின்றன. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நிபந்தனையற்ற அன்பு ஒன்றுதான். நீங்கள் ஒருவர் மீது வெறுப்பை உமிழ்ந்தால் அதனால் உங்களுக்குள் ஏற்படும் விளைவுகள் உங்கள் இலக்கை அடைவதில் தாமதத்தை ஏற்படுத்தும். புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் அளவுக்கு யாரும் நீண்ட காலம் வாழ்வதில்லை. வெற்றி பெறுவதற்கும் நமது இலக்குகளை விரைவாக அடைவதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை ஏற்கனவே கற்றுக்கொள். நேரத்தை சமாளிக்க உங்களுக்கு வலிமை இல்லாததாக தோன்றும், ஆனால்
சவால்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் உங்கள் இலக்குகளை இன்னும் உறுதியாக எட்ட முடியும். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை. நீ செய்ய நினைப்பதை இன்றே செய். மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்து விட்டால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷம்தான். வயதாகிக் கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை. விளக்கம் அளித்து அன்பை வாங்கவும் கூடாது, அன்பை கொடுக்கவும் கூடாது. இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது. வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அதைப் போலவே இழந்து கொண்டேவும் இருக்க வேண்டியிருக்கிறது. சில நேரம் அன்பு, பல நேரம் நிம்மதி. தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறு ஒன்றும் இல்லை. யாருமே இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதை ஆவது கொடுமையானது. உறவுகளோடு கூட்டத்தில் இருப்பது எளிது. தனியாக நிற்பதுதான் கடினம். காலம் கடந்த பின்புதான் தெரியும் காலத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்து வாழ்கிறார்கள். இந்த அடிப்படையில்தான் அன்பு, பாசம், நட்பு, மரியாதை, பயம் என்ற அலங்கார வார்த்தைகள் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை. சில இடங்களில் நம் தலைகணத்துக்கும் சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்தவர்களிடம் குறைகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள். உங்கள் மனம் பக்குவமடையும். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள். ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்று நினைக்க வந்துவிடுகிறது. தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே. அவர்கள் செய்த தவறுகளின் நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். சிரித்துப் பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும். சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அது கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள். அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால்தான் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை.